நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயங்களை அங்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஒன்று, கடைசி பத்தில் இதுக்கும் மினன்னார், நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றுத் தரக்கூடிய பத்து என்பதாக சொன்னார்கள். அதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நீங்கள் துஆ செய்து கொண்டே இருங்கள் என்றார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்திலே இஹ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு அமல், சஹாபாக்கள் சொன்னார்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவான ஒரு அற்புதமான ஒரு அமலை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு வழியெடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்று கேட்கின்ற பொழுது இஹ்திகாஃப் என்ற ஒரு அமலை சொன்னார். இஹ்திகாஃப் என்று சொல்லுவது இறைவனுக்காக வேண்டி இறை சிந்தனையோடு இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்து அதிகமாக என்ன செய்யறது, அவரிடத்திலே உரையாடல், குர்ஆனுடைய திலாவத்து, ஔராதுகள், தஸ்பீகாத்துகள், தௌபாவுடைய சூழல், இப்படி வணக்க வழிபாடுகளை சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமல் தான் இஹ்திகாஃப். கடைசி ஒரு 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க மஸ்ஜித் நபவில என்ன செய்வாங்க, கடைசி 10 அவங்களுக்காக வேண்டிய பள்ளியில வீடும் பள்ளியினுடைய கூடாரம் ஒரே மாதிரியா இருக்கு. அதுல ஒரு பகுதி ஒரு திரையை நகர்த்தி போனா வீடு வந்துடும். அங்கே என்ன செய்வாங்கன்னா, அங்கே இஹ்திகாஃப்காக இருப்பாங்க. இந்த உலகத்தை எதுக்காகவும் வாய் கொடுக்காம அந்த இஹ்திகாஃப் நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 10 நாட்களும் நாம் இறை சிந்தனையோடு அந்த தொடர்பிலேயே நம்மை வலியுறுத்தி அந்த சிந்தனையோடு இருப்பதன் மூலமாக நமக்கு ஈமானிய ஒரு பக்குவத்தையும் இறை சிந்தனையை நிலையாக நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிப்பார்கள், கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்று குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த ரமலானிலே என்பதாக சொன்னார். அந்த கைரு மின் அல்ஃபி ஷஹர், அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக சொன்னார். அதனையும் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அந்த இஹ்திகாஃபுடைய அமலை நமக்கு சொல்லி காட்டினார். இஹ்திகாஃபுடைய அமல் எல்லோரும் இருக்கணும், எல்லோருமே என்ன செய்யணும், கட்டாயமாக இருக்கணும். வாஜிப் என்ன தெரியுங்களா, உள்ளூர் வாசிகள் கண்டிப்பா என்ன செய்யணும், யாருமே இருக்கலன்னா அது யார் மீது, அனைவரும் மீதும் என்ன செய்யும், அது அதனுடைய குற்றம். யாருமே இருக்கலன்னா அனைவரும் மீதும் அது ஒரு குற்றமாக செய்யப்படும், பிடிக்கப்படும். யாராவது ஒருவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய சூழ்நிலையை என்ன செஞ்சுக்கிட்டு நேரங்களை ஒதுக்கி கொண்டு அந்த இஹ்திகாஃப் இருப்பதன் மூலமாக அனைவர்களுக்கும் அந்த நன்மை என்ன செய்யப்படும், பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதாக சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு இஹ்திகாஃப் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறார் அப்படின்னா 3 கந்தக்கினுடைய அளவு நரகத்தை விட்டு தூரமாக ஆகிவிடுகின்றார் என்பதாக சொன்னார். யார் சொல்றா, கந்தக் அப்படின்னா ஒரு அகழி, ஒரு குழி, அதனுடைய அளவு கிழக்கும் மேற்கும். நம்ம கிழக்கு திசையை எவ்வளவு தூரம் நம்ம நீட்டி பார்க்கிறோமோ நம்முடைய கண்ணுக்கு கிழக்கு திசை தான் சொல்லுவோம் இல்லையா. அதனுடைய எல்லை எது வரைக்கும்னா நம்ம கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ அவ்வளவுதான் எல்லை.
கிழக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்கிறது. இதுதான் ஒரு கண்டத்தினுடைய அளவு. அப்போ அந்த அடியானுக்கும் நரகத்திற்கு மத்தியிலே 3 கண்டத்தினுடைய அளவு தூரமாக ஆயிடும். தூரமாக ரப்பல் ஆலமீன் இருப்பான். அந்த நரகத்திற்கும் அந்த அடியானுக்கும் உண்டான இந்த இடைப்பட்ட தூரம் 3 கிழக்கும் மேற்குக்கும் உண்டான அளவு நீளமாக இருக்குமா. நரகத்தை அவன் பார்க்கவே முடியாது. நரகத்தை அவன் அந்த அடியான் அவன் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இத்திகாஃபை அதனுடைய உன்னதத்தை நமக்கு நாம் புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி நாம் அதனுடைய ஈடுபடணுன்றதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க.